வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஈகை ஆண்டாள் வசந்தி, ஏஎல்பி ஜோதிடர். இன்றைக்கி இந்த பதிவில் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலும் இல்லை சூரியன் சனி நேருக்கு நேர் பார்வை பார்த்துக்கிட்டாலும் வாழ்க்கையில் தடைகள், தாமதங்கள், மன அழுத்தம், என்ன பண்ணாலும் ஒரு ஸ்டெப்பு மேலே போக முடியலன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். குறிப்பாக கான்ஃபிடென்ஸ் குறைவு, மன அழுத்தம், வேலை தாமதம், ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணுன்னா அதில் ஒரு பயம், முயற்சி இருந்தும் முன்னேற்றம் இல்லாத நிலை, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி சூரியன் சனி சம்மந்தப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க ஒரு முறை கரியமாணிக்க பெருமாள் கோவிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கரியமாணிக்கம் அப்படின்னாலே சனி சூரியன் சம்மந்தப்பட்ட பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக சனி சூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு விலகிறத நம்மால் கண்கூட பார்க்க முடியுது. இந்த மாதிரியான கோவில் உங்கள் வீட்டு பகுதியில் அருகில் எங்கே இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சரி, இதே மாதிரியான கோவில் சென்னைக்கு அருகில் மணப்பாக்கத்தில் மெயின் ரோடுக்கு அருகிலேயே இந்த கரியமாணிக்க பெருமாள் கோவில் இருக்குது. இப்போ அந்த கோவிலுக்கு நாம் தரிசனம் போகலாம். கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் அருள்பாலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கருடாழ்வார் தரிசனம் பண்ணிவிட்டு கரியமாணிக்க பெருமாள் தரிசனம் பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கிறது. அதுக்கடுத்து அருகிலேயே கனகவல்லி தாயார் அங்கே காட்சி அளிக்கிறாங்க. அப்படியே பின்னாடி விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தல விருட்சமான வன்னி மரம் இருக்குது. வன்னி மரம் என்றாலே சனிபாவனோட தொடர்புடைய மரம். அதனால் சூரியன் சனி சம்மந்தப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க இந்த வன்னி மரத்தையும் சுற்றி வந்து வழிபாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி வரும்போது லக்ஷ்மி ஹைகிரவ சன்னதி இருக்குது. இங்கே ஏலக்காய் மாலை சாத்தி குழந்தைகளோட படிப்புக்காக நிறைய பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கர்ப்பகிரக விமானத்தில் வடக்கு பகுதியில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் நின்ற கோலத்தில் அழகான சிலை அமைஞ்சிருக்கு. அந்த தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோன்னா 27 அடி உயரமுள்ள ஹனுமான் நின்றபடி அருள்பாலிக்கிறார். இங்கே மக்கள் தங்களுடைய வேண்டுதலை நினச்சி மட்டை தேங்காய் கட்டி வழிபாடு செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறிய பிறகு வெண்ணெய் காப்பு, அபிஷேகம், அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறாங்க. இந்த கோவில் சுமார் 500 வருடம் பழமையானது. இங்கே கோவிலில் இருக்கிற மூல விக்கிரகங்கள் யாவும் ரோடுக்கு அந்த பக்கமாக இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்து புதிய கோவில் அமைச்சு அழகாக வழிபாடு செய்துட்டு வராங்க. இந்த கோவில் சென்னைக்கு அருகிலே உள்ள மணப்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது. சூரியன் சனி சேர்க்க அல்லது சூரியன் சனி பார்வை இருக்கிறவங்க ஒரு முறை மனதார தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மனசுக்குள்ள ஒரு தெளிவு, வாழ்க்கையில் அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்கணுன்ற ஒரு தைரியம் கண்டிப்பாக வரும். ஒரு முறை இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்ய போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.